நிறைய விலங்குகள் வாழ்கிற காட்டில் பெண் குதிரை ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சாம். அதுக்கு ஒரு அழகான ஆண் குதிரை மகனாக இருந்துச்சாம்மா. அது அந்த ஆண் குதிரையை ரொம்ப செல்லமாக பார்த்துக்குச்சாம்மா. சில மாதங்களுக்கு அப்புறம் ஆண் குதிரையும் நல்லா வளர்ந்துடுச்சாம்மா. அது ஒரு நாள் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா அம்மா, நான் தான் நல்லா வளர்ந்துட்டேனே, எனக்கு தான் இந்த காட்டில் நல்லது எது கெட்டது எது எல்லாமே தெரியுமே, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டுச்சாம்மா. அதுக்கு தாய் குதிரையோ, அப்படியா சொல்கிற, அதுவும் சரிதான், அம்மாவுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, சரி நான் உன்கிட்ட கொஞ்சம் அரிசி தானே, அதை ஆலைக்கு கொண்டு போய் மாவாக்கி கொண்டு வரியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு மகன் குதிரையோ, ரொம்ப சந்தோஷமா, நான் போய் இந்த வேலையை செஞ்சுட்டு வருவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு மாவை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு அது கிளம்பிருச்சாமா. போகிற வழியில் ஒரு ஆறு ஒன்று குறுக்கில் ஓடுறத பார்த்துச்சாமா. இதை பார்த்த குதிரையோ, ஐயையோ, ஆறு வேற ஒன்று குறுக்கில் ஓடுது, இந்த ஆறு எப்படின்னு தெரியலையே, ஆழமாக இருக்குமா இல்லையா என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்துச்சான். அப்போது அந்த வழியில் ஒரு மாட்டை பார்த்து கேட்டுச்சான், எங்கள் அண்ணன், இந்த ஆறு என்ன ரொம்ப ஆழமாக இருக்குமா என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு மாடோ, இல்லைப்பா, ஆழம்லாம் இல்லை, நான் நடந்தாவே எனக்கு முழங்கால் வரைக்கும் தான் வரும், நீ தாராளமாக ஆற்ற கடக்கலாம் எந்த பயமும் இல்லாமல் அப்படின்னு சொன்னிச்சாம்மா. குதிரையும் சரின்னு கடக்க போகிற நேரத்தில் கீரி ஒன்று வந்து, ஐயையோ, அந்த மாடு சொல்கிறத நம்பாதீங்க, நேற்று அப்படிதான் என்னோட நண்பன் ஒருத்தர் இந்த ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னிச்சாம்மா. இது கேட்ட குதிரை குட்டியோ பயந்துக்கிட்டு அவங்க அம்மா இருக்கிற இடத்த நோக்கி திரும்ப வந்துடுச்சாம்மா. இந்த குதிரை குட்டியும் அவங்க அம்மா கிட்ட அந்த மாடு சொன்னதையும் அந்த கீரி சொன்னதையும் சொன்னிச்சாம்மா. அதை கேட்ட தாய் குதிரையோ, இங்கே பாரு மகனே, அந்த மாட்டோட உயரம் என்ன, அந்த கீரி பிள்ளையோட உயரம் என்ன, அந்த மாட்டோட உயரத்துக்கு முழங்கால் அளவுக்கு இருக்குன்னா கீரியோட உயரத்துக்கு அது மூழ்கிதான் போகும் அப்படின்னு தாய் குதிரை குட்டி குதிரைக்கிட்ட சொன்னிச்சான். அப்போதான் குட்டி குதிரைக்கு ஞாபகமே வந்துச்சான். ஆமாம் இல்லை, நான் இதை கொஞ்சம் கூட யோசிக்கலாமா அப்படின்னு சொன்னிச்சான். நான் நாளைக்கு கண்டிப்பாக அழைச்சிட்டு வரப்போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நேரமாக எழுந்து மூட்டையை தூக்கிக்கிட்டு ஆற்ற எந்த பயமும் இல்லாமல் கடந்து போய் அரிசி மாவை அரைச்சிக்கிட்டு குதிரை குட்டி சந்தோஷமாக குதிரை குட்டியோ தன்னோட வீடு நோக்கி திரும்பிச்சாமா. இதை பார்த்த தாய் குதிரையோ ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். பரவாயில்ல மகனே, நீ நல்லா வளர்ந்துட்ட அப்படின்னு சொன்னிச்சான். இனிமே அம்மாவுக்கு ஒன்று நினச்சி கவலை கிடையாது, நீ இந்த குடும்பத்தை பார்த்துக்க போகிற அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான்.